உன்னை போல வீரத்தீரன் மூடைகள் யாருமே கிடையாது. அடிக்க வேண்டாம், பழி அடிக்கலாம் அடிக்க வேண்டாம். எனக்கு சூத்துல ஏன்னா இந்த தர்மகர்த்தா நாய்க்கிற கஞ்சேமன் சேர்ந்துக்கிட்டு என்ன அடி வாங்குற நாடகத்தை வச்சுதான் இங்க கூட்டி வந்து விடுறாங்க. வேற நாடகத்தை அவர் வைக்க தெரியல. வரணும் வயசு கரெக்டா பெருமாளுக்கு ஈடு வாங்கணும் அப்படின்றத அது மட்டும் இல்ல அடிச்சு விட்டான்ல இது மாதிரி அடிக்கிறாங்களான்னு சொல்லி போன வருஷம் வேட்டி துண்டு ஷர்ட் பண்ணி எல்லாம் கொண்டாந்து 2 பேரும் சேர்ந்து கொடுத்தாங்க. அடிக்க வேண்டாம், அடிக்க வேண்டாம். அந்திர வாக்குமா அந்திர வாக்குமா நாசிட்டு நீ சிரிக்கிற அன்னைக்கு அடி வச்சாமே நாளைக்கு நாரதராஜர் பேச வெள்ளினா போய் இன்னைக்கே கொண்டு போறேன். வேற ஆள் கொண்டு நாளைக்கு போட்டுக்கலாம். பரவாயில்லாச்சு நீ அச்சாடு அப்படி அடி வாங்குற அடிக்காத அடிக்கிற பம்பிட்டு போனா நீ பேசுறதெல்லாம் கேட்டு அடிக்காதுங்கிறது அவர் பார்த்து உனக்கு என்ன கேன் குய் மாதிரி தெரியுதா? அடிச்சு அடிச்சு போட்டு வந்தா போறாங்க. இல்ல நீங்க உங்களை சொல்றீங்க அந்த சொல்லுங்க. அந்திர மாற்றமாக நாராயணா 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 நடிக்கிறியா நடிக்கிறியா பவட்டா அப்படி நண்டோடு ஆடுறாங்க போய் நண்டோடு நண்டபடி ஓட்ட ஆடுறாங்க போய் அப்படி கழிச்சு போடுவேன். மாவு மாவாக்கி போடுவோம். பவுடர் பவுடர் ஆக்கி போடுவோம். மாவு பண்ணல பெரிய புரோட்டா வேண்டாம். இல்லை இல்லை பவுடர் 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 போடுற பவுடர் பவுடர் ஆக்கி போடு. அப்படி எல்லாம் தான் உங்களுக்கு தாங்கள் கண்டால் நடிக்கிற இல்லை இல்லை நடிக்கிறே பெரிய நடிகை என்ன பதவனுக்கு அந்திர மார்க்கமா நாராயணா என்று அந்த அரியண்ட அத்திரத்தை நாவினால் சொல்லி நிகழை தேடி இந்த நாராயண வார்த்தை நாவல் வருமாடா? அந்திர மார்க்கமா நாராயணா என்று நிகழை தேடி வந்து
உலகத்தையே ஒரு உலகத்தை சுத்தி வரக்கூடிய திருலோகச்சாரி நாங்க மகாவீர் அல்லவா தாங்கள் நான் தெரியுது ஏன்னு கேளு கலகமுட்டை முதுகில் சுமந்து கண்ட கண்ட தேவரெல்லாம் மடிக்கு துணிந்தவன் நீ உன்னாலதான் என்னுடைய சூராதி சூரன் எல்லாம் கலகத்தை முட்டி என் அரகவலத்தையே அழிக்க முக்கிய காரணம் நீ தான்டா. கிடையாது. ஏனென்றால் நடக்கக்கூடிய விஷயத்தை தங்களிடத்தை உரைக்க வேண்டும் அல்லவா? உலகத்தில் நடக்கக்கூடியதை உன்னிடத்து உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்குது என்றால் நான் உன்னிடத்தில் உரைப்பேன். இல்லை உலகக்கார ஒன்றில் என்ன நடக்குது என்று அங்கு உரைப்பேன். மத்தாளகை இப்படிதான் என்னுடைய வேலை. எல்லா இடத்துலயும் உழைப்பீங்க. அதுபோல் கிடையாது, அதுபோல் கிடையாது. ஏனென்றால் அவர் உளிக்கிறதெல்லாம் அப்ப சார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே பண்ணி ஒரு 1.5 கண்ணு ஒரு பொம்பளை பிடிச்சிட்டு தான் பிடிக்கிறது. அது வீட்டுக்காரிக்கு தெரிஞ்சு சண்டையா இப்பதான் சக்கரை வெள்ளம் இனிப்பு ஒரு ருசியா இருந்தா போதும். 2 பேருமே சொல்ற குண்டிங்களா அழகான ஒரு செய்தியை கொண்டு வந்தேன். அழகான செய்தி அண்ணா ஐயா எமகண்டாசுரன் எங்கே சென்றார்? தேவாதேவரை சிறப்பிடித்து வருகிறார் தம்பி என்று நான் தினமாக வைகுண்டத்தை தேடி சென்ற அண்ணன் இந்த வீடு திரும்பல. அதுக்கு நீ வந்தது என்னடா காரணம்? வந்ததுக்கு என்ன ஆனது தெரியுமா? தேவரை சிறப்பிடித்து வந்து கொண்டிருக்கின்றான். வந்து கொண்டிருக்கிறான். அண்ணால் தாண்டி வந்து விட்டாரா? இங்க வாடா ஏன்டாங்க போற? அடிக்கிறாடி எல்லாம் என்ன காக்கமெல்லாம் நோகுதேனா என்ன பண்ணட்டும்? நம்ம நாள் ஆகிவிட்டதல்லவா? அதுவோ என்னை அடிக்கிறதுக்கு நான் தான் உங்களை போல வீரர்லாம் அடித்துக் கொண்டிருக்கேன். இன்னைக்கு நான் அடிய வாங்கி விட்டேன். விதி அது என்னால இல்ல, நம்ம நாய்க்கிறனால வந்து விதி. இதே வருஷத்துக்கு ஒரு முறை இங்கதான் நடக்கும். இப்படிதான் முந்தானது போண்டா முந்தானது போன பண்ணி ரகு வரணும். வேட்டில் அவர் கூட்டு வரது மீன் பிடிச்சி போயிட்டாரு. அதெல்லாம் சரியா இதெல்லாம் நீ எப்படி நம்பர் பண்ணி ரகிட்டு போன கூட எல்லாம் சொல்றாப்ல எல்லாம் இல்லை. நான் பேச மாட்டான். அப்ப இன்னைக்கு தான் வருவேன், இதுக்கு மேல வர மாட்டேன். அப்படி இருந்தாலும் என் அண்ணனாவடி எவன்டா சொல்ல மாறி வந்து விட்டாங்க. டேய் அண்ணன் இறந்து விட்டார் என்று ஒரு ரூபாய் மடங்காகிறவன் ஒரு ரூபாய் நான் இல்ல ஏன்னு கேளு. அரை வளர்த்த பிறந்த நேரத்தில் பிறந்தவர்கள் ஈவு இறங்க தெய்வ தாக்கியம் இல்லாதவன். எப்படி இறக்கம் இல்லாதவர்கள்? ஈரக்கம் இல்ல, ஈவு இறங்க தெய்வ தாக்கியம் தெய்வ தாசனை கிடையவே கிடையாது. அப்படி உங்களிடத்தில் இப்பொழுது அண்ணனை கொண்ட தேவரனை இப்பொழுதே பலிவாய் சிறைபிடித்து சிறப்பிடிக்க போறவரை என்னடா வார்த்தை சொன்ன? இல்ல போக வேண்டாம், நான் சொல்வதை கேள் என்று ஏதோ ஒரு வார்த்தை. போகும்போதே வேண்டாம் தான். முதலில் போனேன்டா அது முற்றிலும் போனையும் அப்புறம் சனம் பிடிச்ச நான் சொல்வது நன்மையாக இருக்கும். போகும்போது வேணாம் போறதாரி விளங்க மாட்டான். இல்லை இல்லை நான் சொல்வதை கேள், இங்க வாருங்கள். ஏனென்றால் ஒன்னு இப்படி போய்த்தான் அந்த தேவகையால் மாட்டு படித்து விட்டான். இப்படி சென்றால் இந்த உலகத்தில் தேவாதி தேவர்களும் வராய்க்கிறவங்க யாருமே இல்லாத கண்டுபிடித்து விடுவார்கள். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒன்னாடி வட்ட சிவபெருமானிடத்தில் சென்று சாகாதவரை வேங்காதவரை அழியாத செல்வங்கள் இப்ப இருக்கக்கூடிய தேவர்கள் யாராலையும் சாக வரக்கூடாது. வருஷம் வெற்றி வந்து வியாபாரி தேவர்களை அண்டருடைய சராசரத்தை ஒன்று எதிர்க்குவோம்.
இதுக்கு யாருமே ஆளு கிடையாது. அப்படியானால் உணர்வுள்ள சிவபெருமானிடத்தில் சென்று சாகாத வரத்தை வர வேண்டும். நாரதன் மிகவும் நல்லவன். சாதியோ காரியம் என்ன தேடியே சொன்னாய். உன்னை மெச்சினேன். இருந்தாலும் கலியில் சென்று தவ வளர்ந்து விருந்து சாகாத வரம் வேகாத உடல் அதிகாத செல்வம் நித்தபுராய் சிவாகி வந்தார் தேவரை சுலோகம் சிறப்பிக்கலாம். அது மட்டுமல்ல, நான் எப்ப கூப்பிட்டாலும் போடானா போடானார்தானா போடா போறேன் தாவா ஓய்வு அதோட கையை நோய்க்கிட்டு கையில ஒரே ஊத்துதான் அகப்பட்டு இருந்து விட்டா அண்ணனாகப்பட்டவர் செத்து போயிட்டாரா? இந்த விஷயத்தை மனமெடுத்து சொல்லி நான் தபத்துக்கு போய் வரங்கள் வாங்கணும். கொண்டாடிக்கிட்டு சொல்லி விட்டு போய் அங்கேயே வர வாங்குறீங்க. மேஜர் சூப்பர் மார்க்கெட் போன வாங்கிக்கலாமே. போனா 25-25 மனைவி விலோசனை அழைத்து வா. உடனே அழைத்து வரீங்க. பேசுவோம். அப்படியே அப்படி சாமி நான் மனைவியாகி விலோச்சனா விலைக்கே விலோச்சனாகப்பட்ட செல்லப்பன் முத்துராஜ் வாத்தியார் சபைக்கு வருகிறார். அவரே